ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து கிவன் இவன் தி ஒர்த்லெஸ் அப்ரைசர் கிளாஸ்ன்ற சீரிஸோட எபிசோட் 5 இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு போஸ்ட் வந்து உங்களால முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க விலைக்கு ஆள் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோடும் தாறுமாறா இருக்கும். முடிஞ்சலுக்கு வெயிட் பண்ணி பொறுமையா பாருங்க. அதனால இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல ஃபயர் மூஞ்சி போடுங்க, நானும் பார்த்து தூங்கிறேன். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 4 எபிசோட் போட்டிருப்போம். அந்த எபிசோட பார்க்காத போய் செக் பண்ணி பார்த்துட்டு அப்பதான் இந்த கதையை புரியும். முடிஞ்சலுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி வாங்க நம்ம கதை போலாமா. இப்போ ஹீரோவும் ஏன் ஜாஸ்பர் இந்த மாதிரியான இடத்துக்கு என்ன மாதிரியான ஆள்லாம் வரலாமா அவங்க கூட, அதனால உன்னை தப்பா நினைச்சுக்க போறாங்கன்னா பரவாயில்ல எங்க மேன், உனக்கு ஒன்றும் இல்லை, நீ என் கூட வந்தனாலே அதுவே எனக்கு போதும். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற மக்களும் ஜாஸ்பர் நீங்களா இது பயங்கரமான மெர்ச்சன்ட் பாய் ஒரு இவரை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய. ஆமா இவன் கூட இருக்கிறான் இவன் என்ன யாரு, அது எவ்வளவு எவிடேஷன் ஏரியால மாஸ்டர் ஜாஸ்பர் வாங்க நல்ல வேலை வந்துட்டீங்க. இந்த கில்ட் மாஸ்டர் இந்த இடத்துக்கு வர சொல்லட்டுமா? இல்ல அதெல்லாம் வேணாம், எனக்கு நான் வந்ததுக்கான காரணமே இந்த யங் மேனுக்கு நான் கம்பெனி கொடுக்கதான். அப்படியா, நான் ஹெல்ப் என்ன பண்ணணும்? இல்லைங்க நான் டென்ஷன்ல இருந்து சில ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்திருக்கேன். அந்த கலெக்ட் பண்ணப்பட்ட ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்பவும் விலை உயர்ந்து கேள்விப்பட்டு அதை விற்கலாம் தான். அப்படியா, ஓகே சரி, அப்ப நான் உங்களுடைய கில்ட் லைசன்ஸ் நான் பார்க்கலாமா கொடுங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் கொடுக்காத வாங்கி அவங்களும் பார்க்க, ஓ நீங்க ஏன்னா உங்களுடைய ரேங்க் என்ன, வெறும் எஃப்ராங்கா? உங்களுடைய ஜாப் வந்து வெறும் அப்ரைசரா? என்னங்க ஒரு அப்ரைசரால எப்படி மான்ஸ்டர்ஸ் டிஃபீட் பண்ணி இவ்வளோ ஐட்டம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த இடத்துல சேல் பண்ண வந்திருக்கேன்றீங்க? அதான் என்னால நம்ப முடியல. டவுட் இருக்கு உங்க மேல. மாஸ்டர் ஜாஸ்பர் கண்டிப்பா நீங்க இவனை செக் பண்ணீங்களா, இல்ல தப்பா நாளை இந்த இடத்துக்கு கூட்டு வந்துட்டீங்களா? ஆமா அவங்க சொல்றதுல கரெக்ட் தானே. ஒரு சாதாரண லோ லெவலான காமரை போயிட்டு இந்த இடத்துல ஜாஸ்பர் மாதிரியான பெரிய ஆள் எதுக்கு கூட்டு வரணும்? அவரை பிடிச்சா இவனுக்கு இந்த விஷயங்கள்லாம் வித்து துட்டு பார்க்கலாம் சொல்லிட்டு கூட்டு வந்திருப்பான். எவ்வளவு எச்சத்தனமான வேலை பார்த்தியா? அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு நிமிஷம் இவன் பேசுறதெல்லாம் கேட்டு ரொம்பவும் சுகமாவே, ஜாஸ்பரும் பரவாயில்லடா அவங்க சொல்றதெல்லாம் ஏதோ காதல் வாங்கிக்காத, உண்மையை நம்ம இருப்ப நிரூபிக்கிறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் எடுத்து வந்த ஐட்டத்தை எல்லாமே அவங்க வெளியே காமிக்க, இதெல்லாம் என்ன இது மலை மாதிரி குவிச்சு வச்சிருக்கீங்களே மான்சத்தோடைய ரேர் ஐட்டத்தெல்லாம். இதை பார்த்து அட்வென்ச்சர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ரெக்வஸ்ட்லயும் மோசமான மான்சஸ் அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க. அதெல்லாம் ஹீரோ பார்த்தா சாவடிச்சு இந்த இடத்துக்கு ஐட்டம்ஸா எடுத்துட்டு வந்திருக்கான். இதெல்லாம் பாஸ் மான்சஸ் சொல்லிய ஐட்டம்ஸ் எப்படா இவன் உண்மையா இல்ல பொய்யா நம்பவே முடியல. ஒரு லோ காமனரால எப்படி இதெல்லாம் டேக் அவுட் பண்ண முடியாது எனக்கு நல்லாவே தெரியும். எக்ஸாக்டா இந்த மாதிரியான ஆளுங்களெல்லாம் என்ன சுத்தமா பிடிக்காது. ஏன்னா கில்ட்டில் என்னுடைய ரேங்க் வந்து இப்போ ரொம்பவும் கம்மியா இருக்கணும் போது இதை விடவும் ஐயா இருக்கிற மாச்சஸை கொல்லும் போது கொஞ்சம் சந்தேகம் தான் வரும். இதனாலதான் மற்ற பீப்புள்ஸை நான் ரொம்பவும் வெறுக்கிறேன். எங்களை மாதிரியான லோ காமனர்ஸ் இந்த இடத்துல மாச்சஸை கொல்லக்கூடாது தானே, அதுக்குள்ள தகுதி இல்லாதவங்களா. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு ஒருத்தையும் வந்துட்டு அமைதியாருங்க, மொட்டால் தனமா பேசிட்டு இருக்காதீங்க அட்வென்ச்சர்ஸ், உங்களை மாதிரி தான் அவனும் ஒரு அட்வென்ச்சர்ன்ற போது சம மரியாதை அவனுக்கும் தேவை. ஒருத்தருடைய ஜாபை நீங்க பார்க்காமலே இந்த மாதிரி பேசுறதுல ரொம்பவும் தப்பு. ஆமா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஷாக்காய் பார்க்க, இது மேகன் கில்ட் மாஸ்டர் கேபிட்டல்ஸோட அட்வென்ச்சர்ஸ் கில்ட்டோட கேப்டன் இவங்க. அப்புறம் நீ உன்னோட கண்ணு பார்க்கவே ரொம்பவும் அழகா இருக்கு, அது என்ன ஆர்டிஃபிஷியல் என்ன அப்படின்னு அவளுக்கு. ஆமா இவங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், யாரா இருப்பாங்க சொல்லிட்டு இவன் ஷாக்காவே. அப்ப நீ வந்து கில்ட் மாஸ்டரா? அப்ப அந்த ரெபிடேஷன் ஏரியால இருக்க அந்த பொண்ணும் என் கண்ணை என்னால நம்ப முடியல, இது எல்லாமே ரொம்பவும் ரேரான மான்ஸ்டர்ஸோட ஐட்டம். ஆமா இங்க என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அதிர்ச்சியா இருக்கு. இப்ப புரியுது அவங்க எல்லாருக்கும். அது மட்டும் இல்லாம என்ன விட்டு ரொம்ப சாங்கானவன், இவனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னா எனக்கு என்ன மரியாதை கொடுக்குறேன் அதே சம அளவு அவனுக்கும் கொடுங்கன்னு சொல்ல. ஓகே மாஸ்டர் ஏன் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, உங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு. கில்ட் மாஸ்டரும் உனக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் உனக்கு இந்த வேலையில் சேரும்போது என்ன சொல்லியிருக்கேன், ஒவ்வொருத்தரும் எந்த மாதிரியான ஜாப் எப்படி எடுத்தாலுமே அவங்களோட ரேங்கை வச்சு அவங்கள வரிசைப்படுத்தக்கூடாது. ஹை ரேங்க் இருக்கவங்க கிட்ட ஹையாகவும் லோ ரேங்க்ல இருக்கவங்க கிட்ட லோவாகவும் அப்படிலாம் பேசக்கூடாது. எல்லார்கிட்டையும் நீ ஒரே மாதிரி பேசணும். திறமை இருக்கிற ஆளுங்களுடைய பிறப்பு வந்து லோவஸ்ட் கேஸ்ல இருந்தாலுமே நம்ம அதை பார்க்க கூடாது, அவங்களுடைய திறமையை மட்டும் தான் பார்க்கணும். இவங்க சொல்றது கேட்டுட்டு அவனும் அப்படி ஸ்மைல் பண்ண, என்னடாச்சு இல்லைங்க கில்ட்டுல இது வரைக்கும் உங்களை மாதிரியான ஆளுங்களை இப்பதான் நான் முறையை பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்க பேசுறது எல்லாமே எனக்கு மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நான் வரேன். சூப்பர், நீ தானே ஏன்னு? ஓகே நீ ரொம்ப ஸ்ட்ராங்காமே, ஒன்னு மாதிரியான ஆளுங்க தான் என்னுடைய கில்ட்டுக்கு தேவை. அப்படியா, நான் உனக்கு சில விஷயங்களை தரலாம் ஆசைப்படுறேன். திரும்ப நீ இந்த இடத்துக்கு வரும்போது இதோட நல்ல விஷயங்கள் நீ இந்த இடத்துல பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த ரெபியூட்டேஷன் இருக்க அந்த பொண்ணும் மாஸ்டர் ஏன் நீங்க இந்த இடத்துல வெயிட்டிங் ரூம்ல வெயிட் பண்ணுங்க, நான் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் எவ்வளவு போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி உங்ககிட்ட வந்து சொல்றேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஏமா ஏன் நீ சீக்ரெட் டென்ஷன்ல கிளியர் பண்ண மான்ஸ்டர்ஸோட ஐட்டம் எல்லாத்தையுமே இந்த இடத்துல சேர்த்து வித்துறா, அப்புறமா அதுக்கும் காசு தனியா இவங்க கிட்ட கேட்கற மாதிரி ஆயிடும். இதை கேட்டு எல்லாருமே என்னது சீக்ரெட் டென்ஷனா, டேய் எப்போறா நீ இதெல்லாம் பண்ண, சீக்ரெட் டென்ஷனுக்கு போய் முடிச்சிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு இவனை ஆச்சரியமா பாக்குறாங்க எல்லாரும். என்னதான் இங்க நடக்குது, எங்க வெயிட் பண்ணுங்க, நான் இந்த இதில் கிளம்புறேன்டாப்பா. அதுக்கப்புறம் ஹீரோ பயத்துல அந்த ஓடி வரேன். இப்ப வெந்நீர் கோழியில போட்டு நிம்மதியா இருக்கான். இது ஃபீல் ரொம்பவே வியர்டா இருக்கு, பட் நல்லா இருக்கு. நல்ல வேலை ஒரு வெந்நீர் கோழியில போட்டா ஜம்முன்னு இருக்குடப்பா. ஆமா ஏன் மோனி இன்னைக்கு பார்க்க ரொம்பவும் அழகா இருக்குல்ல அப்படின்னு பக்கத்துல பார்த்தா நம்ம யூரியா வந்திருக்காங்க. நீங்க நடை பண்றது சொல்லிட்டு ஹீரோ ஷாக்காவே, நான் உன்னை விட்டு போக மாட்டேன்டா, நீ என்ன விட்டு போகணும்னு நினைச்சாலும் நான் விட மாட்டேன். நான் மட்டும் கிடையாது, கூட இவ கூட நானும் இருக்கேன்னு சொல்லிட்டு ஆஹா ரெண்டுத்துக்கும் இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, எங்க ப்ளீஸ் வேணாம் எதுக்காக நீங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல பண்றீங்க, முதல்ல என்னதான் பண்றீங்கன்னு சொல்லுங்க. இந்த இடத்துல ஒரு பையன் தனியா குளிச்சுட்டு இருக்காங்க, எதுக்கு இந்த வந்து டிஸ்டர்ப் பண்ணிருக்கீங்கன்னு சொல்ல. நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஸ்பிரிட் போது எங்களுக்கு அந்த கதைலாம் கிடையாது, நாங்க ஆன் மாட்டோம், உங்களுக்கு புரியலையா, ஹியூமன் ரூல்ஸுக்கு நாங்க கட்டுப்பட முடியாது. போட உனக்கு வேணா திரும்பி கொள்ளி, அதனால நீங்க தனியா போய் கழுத்து பாத்திரம் குளிச்சானு உங்களுக்கு அதெல்லாம் முடியாது. என்ன நீ எங்க அக்காவை உனக்கு பிடிக்கலையானு? அக்காவை பிடிக்கலையா, எல்லாம் பிடிக்கும், ஆனா ஹீரோ கண்ணிலேயே பார்த்து அப்படியே ப்ரீஸ் ஆயிரான். அதுக்கப்புறம் அந்த மாமியாரும் நாயே நான் என்ன சொல்லியிருக்கேன், எதுக்கூட என் பொண்ணு வந்து இப்படி பாத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த அவங்க கடுப்பா வந்து கேட்க, எங்க ஊத்தலா எதனா போட்டு வந்து பார்க்க முடியல, சொல்றது மட்டும் கவனி, யூரி என்னுடைய ட்ரெஷர், அதை நீ திருடவோ
கீழே தொடவும் நினைச்சினா என்னுடைய ஹையஸ்ட் மேஜிக் எபிலிட்டி மூலியமா இந்த உலகத்துல நீ அனுபவிக்க முடியாத நரக வேதனை உனக்கு கொடுப்பான்டா. ரெடியானா அதுன்னு கேட்க மா வேணாமா அவனை விட்டுரு என்ன விட ஊரே இவனால விடக்கூடாது. இவன் ஒன்னும் கெட்டவெல்லாம் கிடையாது. வண்டர்ஃபுல் மேன் தெரியுமா இவன். என்னது வண்டர்ஃபுல் மேனா? நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேன். நான் என்ன செத்துடாடான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் மேஜிக் பயன்படுத்த எங்க வேணாங்கன்னு சொல்ல ஏனே ஓடுறேன்னு சொல்ல செய்கிற பண்ணுங்க தொட்டு பக்கம் குட்டி தங்கச்சி காரியம் புலம்பிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஹீரோ எல்லாத்தையும் முடிச்சு பிறகு வந்து பிரேக் எடுக்கிறான். அப்ப எல்லாம் முடிஞ்சிச்சா? ஏய் நீ என்னடா பண்ற? குறையுமே நீங்க கூட இந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்துருக்கீங்களா? முடிஞ்சளவுக்கு அங்க பாரு 2 பேரும் எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க. அவங்க முகத்துல இருக்க சந்தோஷத்தை நீ தான் உண்டாக்குன. அதுக்காக உனக்கு நன்றி சொல்றேன். அப்பனா பீனாவும் உங்களுடைய பொண்ணு மாதிரி தானே? அப்படியே வச்சுக்கலாம். எப்படி ஒரு கார்டியனா வந்து ஒரு சொல்ல வந்து நம்ம யூரிக்கு இருக்காலோ அது போல நான் பீனாக்கு வந்து ஒரு கார்டியனா இருக்கேன். ஈவன் ஒவ்வொரு பொண்ணுகளுக்குமே இந்த மாதிரி இருப்பாங்க. அப்ப யூரி அப்புறம் பீனா. யூரி 5வது, நீங்க 7வது. அப்ப மிச்சம் 6 பேரா? இல்ல 7 பேரு. இல்லங்க ஃபர்ஸ்ட் டீ தான் அழிஞ்சு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்களே. இல்ல அதோட கோல் வந்து இன்னமும் கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் ஆகலன்னு நினைக்கிறேன். என்னது? அப்பனா இன்னமும் ஃபர்ஸ்ட் பீரியட் வந்து இன்னமும் உயிரோட இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்கும். எல்டஸ்ட் சிஸ்டர் எச்சிட்னா கண்டிப்பா அவ ஏதோ ஒரு இடத்துல இருப்பான். அவ எங்க இருப்பா எப்படி இருப்பான்றது இன்னும் எங்களுக்கு தெரியாது. அவளுடைய லொகேஷனை கூட எங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்ப இது சீரியஸான விஷயம் தான். இருந்தாலும் கவலைப்படாத. அவங்களை கண்டுபிடிக்க நமக்கு நிறைய டைம் இருக்கு. முடிஞ்சளவுக்கு 2 பேருமே சேர்ந்து கண்டுபிடிப்போம். ஆமாமா இது எல்லாமே அவங்களுக்காக மட்டும் தான் நான் இதை பண்றேன். என்னுடைய ஃபேமிலி வந்து இவங்க தான். அதுக்காக என்னுடைய பவர் பயன்படுத்தி இவங்களுக்கு தேவையான விஷயத்தை நான் ரெடி பண்ணாம விட மாட்டேன். இந்த பையன் கிட்ட ஜாப் அப்படி இல்லைனா ஸ்கில் ரெண்டுமே ரொம்பவும் கம்மியா இருந்தாலும் ஏனியோட ஸ்பெஷல் பவர் வந்து அவங்க 2 பேரால இவனுக்கு கொடு போட்டிருக்கு. அதனால இவன் ஸ்பெஷல் பர்சன் தான். அதுக்கப்புறம் ஹீரோவும் கிளம்பி இப்போ ரூமுக்கு வர எப்பா நேற்று அட்டகாசம் பண்ணிட்டாங்கடா. குட் மார்னிங் என்ன பண்றீங்கன்னு சொல்ல அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கில்ட் மாஸ்டர் வந்திருக்காங்க. ஏய் வா நீங்க என்ன பண்றீங்க? கில்ட் மாஸ்டர் என்கிட்ட பர்சனலா ஒரு விஷயம் பேசணுமா? அது உன்னை பத்தி. எதுக்காக என்ன பத்தி? ஏன்னா இந்த விஷயத்த உங்ககிட்ட மட்டும் தான் நான் சொல்ல முடியும். நீ பெஹிமுத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? அந்த பெஹிமுத்துனா ஒன்னும் கிடையாது. நம்ம எஸ்ரான் கேட் மாஸ்டர்ன்ற அந்த அனிமேல அந்த கேட்டோடைய செகண்ட் ஃபார்ம் உடைய நேம் தான் பெஹிமுத் மாஸ்டர். சொல்லுங்க ஓரளவுக்கு தெரியும். இது பவர்ஃபுல் ஏன்ஷியன் டிராகன்ஸ்ல ஒண்ணு. அது ஒரு டீமன் லார்ட் மெக்ட்ரோரன் கிட்ட இருந்து பின்னணியில வளர்ந்தது. டீமன் லார்ட் இப்போதைக்கு சில இருந்தாலுமே அந்த டஞ்சன் இன்னமும் மறைமுகம் ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. சில ரீசன் காரணமாக கார்கோ பாசிங் பண்ற ஏரியால வந்து சில மெர்ச்சன்ஸ் மட்டும் அவங்க அட்டாக் பண்றதால நம்ம கேள்விப்பட்டோம். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக நீ இந்த இடத்துல இருந்து டபுள் எஸ் ரேங்க் பெஹிமுத்ன்ற அதை டேக் டவுன் பண்ணும். எங்க டபுள் எஸ் ரேங்கா? கண்டிப்பா உன்னால முடியும்ன்றது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. உன்னோட லைஃப்க்கு ஒன்னும் அது கவலைப்படாத. ஹீரோ அதுக்கப்புறம் சரிங்க நான் ஒத்துக்கிறேன். என்னோட அப்படியே சாக்கா வராங்க. வேற வழி இல்ல. நீங்க உதவி கேட்கறீங்க நான் ஹெல்ப் பண்றேன். ஏன்னா மனசார நீங்க எனக்கு நிறைய உதவி இது வரைக்கும் கில்ட் மூலியமா பண்ணிருக்கீங்களா? என்னதான் நீ பார்க்க பயந்தவங்க கொள்ளியா இருந்தாலும் உனக்கு திடகாத்திரமான ஒரு மனசு தாண்டா. நான் நினைச்சு கூட பார்க்கல நீங்க எந்த அளவு பண்ணீங்க. ஒரு சில மனசு உள்ள இருந்து பைத்தியக்காரன் இன்னும் உணர்ல பாரு. நீ நல்லாவே வளர்ந்துட்டா. ஒரு சில என்ன சொல்றீங்க? சரி 1 செகண்ட் உன்னுடைய வருகைக்காக நான் காத்திருக்கேன். ஓகே மேம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கை கொடுத்துட்டு அவங்களை கிளப்பி விட அதுக்கப்புறம் ஹீரோவும் பார்த்தா பாலைவனத்துல போயிட்டு இருக்கான். ஆஹா இந்த இதுலயா வேகமத்து சுத்திட்டு இருக்கு. எங்க பச்சல இந்த இதுல எங்கன்னா இருக்கா சொல்லுங்க. இல்லடா ஆல்ரெடி அதோடைய பொசிஷன் இருக்க இடத்த நான் அப்ரைஸ் பண்ணிருக்க பாத்துருக்கேன். எர்த் டிராகன் வந்து தன்னுடைய மேஜிக் பவர்ஸை கிளைம்பிங் பண்ணி வெளியே எடுக்கும் போது அது இருக்கிற இடத்துல நம்மளால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கிட்ட இருக்க எபிலிட்டி எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். சொல்றது எல்லாமே தயாராக ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி சண்டையில் சண்டை போடு. சரி உனக்கு கீழே தான் இருக்குன்னு சொல்ல அடுத்த நிமிஷமே ஹீரோ தன்னுடைய பவரை பயன்படுத்தி அந்த ஹோல்ஸ் போட பார்த்தா மேல அந்த பெஹிமத் மாஸ்டர் வர எதுக்குடா என்ன எழுப்புன என்ன டிஸ்டர்ப் பண்ணா உன்னுடைய கதை இதோட முடியுதுடா. ஆஹா இது ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்ல ஹீரோவும் இதுதான் ஏன்ஷியன் டிராகன் பெஹிமத்தா. டீமன் லார்ட் சீல் செய்யப்பட்ட பிறகு நான் ஒத்த ஆளை இந்த இடத்துல நிறைய சமாளிச்சேன். பட் என்னுடைய லெவல்ஸ் இருக்கிற ஆளுங்க காட்டிலும் கம்மியா இருக்கிறவங்களும் என்ன அதுக்கப்புறம் தோக்கடிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் நான் பண்ணாத அக்கிரமமும் கிடையாது. திரும்ப என்னை எவனாச்சும் தொல்லை பண்ணா அவனுக்கும் அதே கதி தான். ஏய் உன்னை பார்க்க போட்டி பையன் மாதிரி இருக்கு. ஆனா இருந்தாலும் இவன் கிடையாது ஒரு விதமான பவர்ஃபுல் மேஜிக் இருக்குது. என்னால சென்ஸ் பண்ண முடியுது. யாரா நீ? எதுக்காக என்னைய பார்த்துருக்க? என்னோட பேர் தான் ஏன். நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கான காரணமே உன்னை தோக்கடிக்கணுன்றது தான். நீ நிறைய மெட்டன்ஸை காயப்படுத்திருக்க. தோக்கடிக்க வந்திருக்கியா? அதுக்கு நீ என்ன கொல்ல போறியா? டேய் அதெல்லாம் கனவுல கூட நடக்குதுடா. பார்க்க நோஞ்சா பையன் மாதிரி இருக்கேன். எதுக்கு என்கிட்ட தேவலாம் வந்து சாகணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். நான் ஜாலி மூட்ல இருக்கும் போது இந்த இடத்த விட்டு போயிடு. திரும்பலாம் ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டேன். அப்படியா? ஓகே நான் இங்க ஏன் வந்துருமா வந்தேன்? உன்னோட மொத்த கதையை முடிக்கதான். என்ன உன்னோட ஸ்பிரிட் பவரை பயன்படுத்த போறியா? ஆனா என்ன கிரியேட் பண்ணது டீமன் லார்ட் தான்டா. அவர் கிரியேட் பண்ண ஆளு நான் என்ற போது என்ன உன்னால தோக்கடிக்க முடியாது. ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்ல அவ்வளவு பெரிய விஷயம்லாம் நீ ஒன்றும் கிடையாது. அவ்வளவு பெரிய பருப்பா இருந்தேன்னா உன்னெல்லாம் அப்பயும் முடிச்சு விட்டுருப்பாங்க. நீ பயந்தா கொல்லி மாதிரி இந்த பாலைவனத்தில் வந்து ஒழிஞ்சிட்டு இருக்க வெளியே வராம. எட்டு தினமா ஆளுங்க இந்த சரி வரும்போது அவங்களை கொண்டு போட்டு சாப்பிடுவேன். இதெல்லாம் எவ்வளவு அசிங்கமா இல்ல? ஆம்பளை அந்த நேருக்கு நேர் வந்து சண்டை பண்ணும். எவ்வளவு தெரியும் அந்த இப்படி சொல்லியிருப்பான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த சண்டை போட ஹீரோ அசோட்ட போயிட்டு அதோட கையை விட்டுறான். ஆமா இவன் யாரு? இவனுக்குள்ள எப்படி இவ்வளவு பவர்? நான் இவனை சாதாரண மனுஷன்ல நினைச்சிட்டு இருந்தேன். இப்பயே சொல்லிட்டேன் அவரா பேசினா இன்னும் ரொம்ப விளைவுகள் மோசமா இருக்கும். அப்படி இருந்தாலும் கவலைப்படாத. அதுக்கப்புறம் அந்த மாசம் அப்படி மண்ணுக்குள்ள பார்க்க ஆஹா அது எங்க போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோவை தவிச்சிட்டு இருக்கேன். இவனால என்ன பார்க்க முடியாது. ரொம்ப நர்வஸா இருப்பான். சரி ஏன்னா அவன் பார்க்காத நேரமா பார்த்து அட்டாக் பண்ணது சரியா இருக்கும். இந்த மணலை பொறுத்த வரைக்கும் யாராலையும் என்ன பார்க்க முடியாது. நீ இருந்த இடத்துல தானே காலின்னு சொல்லிட்டு அதுவும் ஹீரோ கட்டியில வந்து அட்டாக் பண்ண பார்க்க அப்படியே ஹீரோவை முடிங்கிடுது. ஆல்ரெடி நிறைய பேர் நான் முடிங்கிருக்கேன்டா. இன்னைக்கு எனக்கான ஃபர்ஸ்ட் லஞ்ச் நீ தான் அப்படின்னு பேசிட்டு அடுத்த நிமிஷம் பார்த்தா அதோட உடம்புல இருந்து வெளிச்சமா வர என்னடான்னு பார்த்தா ஹீரோவே அந்த பீஸா கட் பண்ணி விட்டுருக்கான். ஆமா என்ன இங்க நடந்தது சுத்தமா புரியல. நான் இறந்துட்டேனா? ரொம்பவும் வலிக்குது. இந்த பெயினை என்னால தாங்க முடியல அப்படின்னு அந்த பெஹிமுத்தும் ரொம்பவும் கதறுது. அது பீஸா போனதுனால உண்மையிலே யார் தான் இவன்? இவனுக்குள்ள நிறைய பவர்ஸ் இருக்கு. எனக்கு அதை நல்லாவே உணர முடியுது. ஹீரோவும் ஹே ஹியூமன் நீ யார்? நீ உன்னால எப்படி என்ன தோக்கடிக்க முடிஞ்சது? நீ கொடுத்த உதவி மூலியமா என்னுடைய அல்டிமேட்டான ஸ்பெல்ல வந்து உன்னோட பாடிக்குள்ள இருந்து நான் அதை வெளிப்படுத்தினேன். அதனால நீ அதை தாங்க முடியாம வெடிச்சு செதறன. அதுக்கு தான் முன்கூட்டியே வாயை
ஓவரா பேசக்கூடாதுன்றது. பேசினா இப்படி தான் நடக்கும். பழங்காலத்துல நான் இந்த இடத்துல இருக்கேன், பட் நான் இந்த உலகத்துல நான் இது வரைக்கும் டீமன் லார்டுக்கு அப்புறம் பயந்தது இவனுக்காக தான் இருப்பேன். இருந்தாலும் ஏன் என்னோட அட்வைஸ் செத்துறாத, கடைசி வரை சர்வே ஆகு அப்படின்னு கொஞ்சம் அது காத்தோட காரியம். ஏய் என்னடாச்சு இப்படி சோகமாட்டு இருக்கேன்? இல்ல அந்த பெகிமத் சொன்னது வந்து பாக்குறேன், கடைசி வரைக்கும் சர்வே ஆகுன்னு சொல்லிச்சு. அது எதுக்குன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம டீமன் லார்டு அதை உருவாக்குன்னு சொன்னதா, இப்படிப்பட்ட மனசு இருக்கிற ஒரு ஜந்துவை அந்த டீமன் லார்டுக்கு இப்படி மாற்ற தோணுச்சு. அதான் ஒரு செலவும் இந்த உலகத்தோட பிரின்சிபல் படி தான் இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் நடந்துட்டு இருக்கு. அது போலதான் இதை நம்ம அழிக்கணும்ன்றது நடக்க வேண்டியது. அது நடந்துருச்சு. தேவையில்லாம போனது. அதுக்கப்புறம் ஹீரோ அப்ரேசர் பண்ண வேற லெவலில் கொஞ்சம் லெவலில் பாக்குறான். பரவாயில்ல, நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டேன். டீமன் லார்டுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு ரெடி ஆயிட்டு வரீங்க. இல்லங்க, நான் மட்டும் இந்த இடத்துல இன்னமும் ஸ்ட்ராங் கிடையாது. இது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் அப்படின்னு எல்லாருக்கும் நன்றி சொல்ல. அதுக்கப்புறம் இப்ப கிண்டத்துல பிரின்சஸ் பார்க்க வந்திருக்கு. இன்னொரு பக்கம் பதட்டத்தில் இருக்கா. வந்தா எங்கடா எவ்வளவு பிடிச்சிட்டு போயிடலான்னு. பரவாயில்ல, 2 பேரும் வந்துட்டீங்க. என்ன மன்னிச்சிருங்க மை ஹீரோ. உங்களை பார்க்க அந்த அளவுக்கு என்னால அப்பப்போ வந்துட்டு போக முடியல. என்னோட லைஃப் நான் இதுக்கப்புறம் முடிச்சுக்கலான்னு பாக்குறேன். உங்களே நான் பார்க்கல. நீங்க ஓகே சொன்னா உங்களோட வைஃப் ஆகிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். 1 நிமிஷம் கல்யாணத்துக்குலாம் போக தேவையில்ல. கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நீங்க வந்ததுக்கான காரணமே என்னுடைய ஃபாதர் நீங்க பார்க்கணும் தானே. அதுக்காக நான் அரேஞ்ச் பண்ணிட்டு கவலைப்படாதீங்க. என்னது உன்னுடைய ஃபாதரா? அதுக்கப்புறம் அவங்க அப்பா ஒரு ஹீரோ பார்த்துட்டு என்னது இதான் உங்க அப்பாவா? ஒரு மேஜஸ்டி, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். என்னோட பேர் தான் ஏன் இல்ல ஆன் இல்ல ஏன் தான். அப்படியா? ரிலாக்ஸ் ஏன், ஒரு பிரச்சனையும் இல்ல. அவர் சாப்பிட்ட பேசுறத பார்த்துட்டு இவன் ஷாக் ஆகிறான். என்ன மனத்தை பார்க்க வேற பாருங்க, ஆனா நல்லா பேசுறானே. புரியுதா? அதுக்கப்புறம் இது 2 கொஞ்சிட்டு இருக்கேன். ஹீரோ ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. என்னடா இங்க நடந்துட்டு இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பரவாயில்லையே, இப்ப இருக்கிற நல்ல ஒரு வச்சு பார்க்கும்போது இதுக்கப்புறம் நான் உனக்கு ஃபாதர் இல்ல ஆயிடுவோம் போல. ஐ மீன் மாமனாரே. யோ உனக்கு கல்யாணம் நடக்கலையா? கல்யாணம் நடந்தாதான் என் மாமனார் அர்த்தம். இதெல்லாம் பேசக்கூடாது. நீங்க இருந்தாலும் பிள்ளையாரத பத்தி நிறுத்துங்க. சீரியஸா பேசணும். சரி ஃபைனலா நீங்க வந்துட்டீங்க. நிறைய என்டர்டைன் மாட்டீங்க போல ஏன். அதனால அப்பப்போ நம்மளுடைய பேலஸுக்கும் வந்துட்டு போங்க. காமெடி நல்லா பண்ணிட்டீங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமா நீங்க வந்ததுக்கான காரணமே எனக்கு தகவல் வந்தது. கில்டோடி மாஸ்டரா இருக்கிற மேகன் வந்து நீங்க அந்த ஏன்ஷியன்ட் டிராகன் பெஹிமத்தை தோக்கடிச்சதா சொல்லியிருக்காங்க. அதனால இந்த நாட்டுடைய கிங்ன்ற முறையில் நான் உங்களுக்கு எதனா பண்ணியாகும். இல்லங்க, என்னுடைய ஜாப்ல அது ஒரு பார்ட், அவ்வளவுதான். உண்மையிலே வேணா என்னோட பொண்ணை கூட நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்லங்க அதெல்லாம் எனக்கு வேணாம். எக்ஸாக்ட்லி மை ஹீரோ அவர் என்ன கேட்கறாருன்றத புரிஞ்சுக்கோங்க. நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஹேண்ட்ஸம் அப்படின்னு கனவு உலகத்துல ஹீரோ பத்தி பயங்கரமா யோசிச்சு வச்சிருக்கான். இந்த இடத்துல நீ பெஹிமத்தை தோக்கடிச்சது மட்டும் கிடையாது, ஆல்சோ என்னுடைய டாட்டரை ஒரு நாள் நீ காப்பாத்துறன்னு கேள்விப்பட்டேன். அதுக்காக நான் ப்ராப்பரா உங்ககிட்ட ரொம்பவும் நன்றி கேட்டுக்கிறேன் அப்படின்னு அவர் தலை வணங்கி இவங்ககிட்ட கேட்க, மஜஸ்டி நீங்களே இப்படி பண்ணலாமா? வயசுல என்ன விட பெரியவர். அது மட்டும் இல்லாம இந்த நாட்டோடைய கிங் நீங்க. இல்ல நீ என்னுடைய பொண்ணுடைய லைஃபையும் காப்பாத்திருக்கேன், இந்த நாட்டுடைய ஃபியூச்சரையும் நீ காப்பாத்திருக்கேன். அதுக்காக என்னால முடிஞ்ச ஒரு மரியாதை. அது நீங்க சொல்றது ஒரு வகையில் சரியா இருந்தாலுமே இந்த அளவுக்கு நீங்க ஃபார்மாலிட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு சாதாரணமா நீங்க எதனா பண்ணாலே போதும். அது மட்டும் இல்லாம எனக்கு எல்லாமே நான் யூரி கூட சேர்ந்து தான் பண்ணேன். அவளுக்கும் நீங்க தேங்க்ஸ் சொல்லியாகணும். எனக்கு யூரியோட பவர்ஸ் இல்லாம இந்த இடத்துல நான் இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது. கூடவே என்னுடைய மாமியாரும் தான். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் யூரியும் தாங்க. என்ன மன்னிச்சிருங்க, அவங்களோட ஷை டைப் அப்படியா பார்த்தாலே தெரியுது. உண்மையில நல்லா வாலிங்க பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் அந்த இடத்துல காமெடி பண்ணிட்டு கிளம்ப. அப்புறம் இது உனக்கு தான் சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்கிற ஒரு எடுத்து கொடுக்குறாரு. என்ன இது ராயல் கிறிஸ்ட். இந்த வாட்சை நீங்க வச்சிருந்தா நீங்க ஒரு நோபலை உணரலாம். இது என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி. சின்ன உதவியா? இது எவ்வளவு பெரிய உதவி தெரியுமா? இது அப்புறம் பார்க்கலாம் சொல்லிட்டு அவர் கிளம்ப. டவுனும் இல்ல, மக்கள் எல்லாரும் பயங்கரமா பேசுறாங்க. யாரோ அந்த பெகிமத் மாஸ்டரை தோக்கடிச்சாங்களா? யாரும் இருக்கும்? ஆமா சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஆள் பேர் வந்து ஏன்னா அவன் அப்ரேசர் தானா. ஆனா ஈவன் இருந்தாலுமே அவன் தான் அது தோக்கடிச்சானா. ஆமாப்பா, கூடவே அந்த பையன் தான் இந்த சீக்கிரம் டஞ்சனை கிளியர் பண்ணதான் அப்படின்னு இவனோட புகழை வந்து பாடிட்டு போயிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா சைடு வந்து உன்னோட பக்கம் தள்ளாடி கீழே விட எங்கட போயிட்டு கூடிக்காரா துரோகி பார்த்து போயிட்டு வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு வழி அனுப்பி வைக்கேன். ஆல்ரெடி எனக்கு தெரியும் நான் இன்னமும் அவன் பண்ண அந்த மயக்கத்துல இருந்து மீண்டு வந்துட்டேன். எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. ஏன் நான் சும்மா விட மாட்டேன். நான் இன்னமும் ஸ்ட்ராங்காக தான் பார்ப்பேன். ஸ்ட்ராங்காகி உனக்கு முன்னாடி வந்து நிப்பண்டா. ஏன்னா மக்கள் முன்னாடி நான் ரொம்ப மோசமானவன் ஆயிட்டேன் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போது திட்டின்னு அவனுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தங்க வராங்க. நீ ரொம்பவும் சோர்ந்து போயிட்டு நிறைய கவலையில வாழ்ந்துட்டு இருக்க போல, நீ வேணா என்னோட அசிஸ்டன்ட் ஆவறியா அப்படின்னு அவனுக்கு கேட்க, இவ்வளவுதான் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். என்னோட பேரு எஜிண்டா. நான் ஒரு ஸ்பிரிட். இப்ப வேற யாரும் இல்ல, நம்ம யூரியோடைய எல்டஸ்ட் சிஸ்டர். ஃபர்ஸ்ட் அந்த ஸ்பிரிட் இவங்க தான். அவங்க என்னடா வில்லத்தனமா இந்த மாதிரி வந்து கேட்க அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்க சொல்ல மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும். நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க விலகன வாழ வச்சுங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட வேலை வழக்கம் பிடிச்சிக்கலாம். கமெண்ட்ல ஃபயர் அமைச்சு போடுங்க. நான் பார்த்து சரிங்க, சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுமா.